வெல்கம் டு சாம்சராஸ் சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக விதை விதைக்கும் போது பயன்படுத்தப்படும் உரம் எதை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் நைட்ரேட், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம். ஆன்சர் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட்டு, தாமிரம், தங்கம், இரும்பு மற்றும் நிலக்கரி முறையே இந்தியாவில் எங்கெங்கு கண்டறியப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெய்த்ரி, கோலார், குதிர்முக், ஜாரியா. கெய்த்ரி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே 43% தாமிரம் கிடைக்குது. நம்ம ஆப்ஷனில் கெய்த்ரிங்கிறது கொடுத்ததுனால இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பட் தாமிரம் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 53% மத்திய பிரதேசத்தில் கிடைக்குது. அது போக ஜார்க்கண்டில் 4% கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தங்கம், கோலார், அது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் 80% கிடைக்குது. ஓகே, அடுத்து இரும்பு, குதிர்முக், அதுவும் கர்நாடகாவில் இருக்குது. நிலக்கரி ஜாரியா, அது ஜார்க்கண்டில் இருக்குது. அது போக நிலக்கரி ராணிகஞ்ச்லேயும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, சலவை சோடா என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் சோடியம் குளோரைடு, சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். இப்போ சோடியம் குளோரைடுனா என்னென்னா NaClனா என்னென்னா உப்பு. நெக்ஸ்ட்டு சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா NaHCO3. கால்சியம் கார்பனேட் CaCO3னா சுண்ணாம்புக்கல். இப்போ இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஆன்சர் சோடியம் கார்பனேட் Na2CO3 தான் நம்ம ஆன்சர், சோடியம் கார்பனேட். நெக்ஸ்ட்டு, அருகில் உள்ள நட்சத்திரத்திலிருந்து ஒளியானது பூமியை வந்தடையும் நேரம். இப்போ பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுனா சூரியன். சூரியனை தவிர்த்து வேறு எது இருக்குது அருகில் அப்படின்னா ப்ராக்சிமா செஞ்சுரி அப்படிங்கிறது இருக்குது. அதில் உள்ள ஒளியானது பூமியை வந்தடைய 4.24 வருடம் ஆகும். அதாவது 4.3 வருடங்கள் ஆகும். சரிங்களா. அடுத்தது, சூரிய ஒளியில் போடப்பட்ட ஒரு இரும்பு சுத்தியானது அதனது மர கைப்பிடியை விட சூடாக இருக்க காரணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் இரும்பு உயர் வெப்பநிலையில் உள்ளது, இரும்பு மரத்தை விட உறுதியானது, இரும்பு அதிக வெப்பத்தை குறிக்கிறது, இரும்பு மிகச்சிறந்த வெப்பக்கடத்தி. அப்போ ஆன்சர் இரும்பு மிகச்சிறந்த வெப்பக்கடத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரவில் மரத்தடியில் தூங்குவது நல்லது அல்ல, ஏனெனில் இரவில் மரங்கள் எந்த வாயுவை வெளியிடுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுக்கு ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்தப்படும் ஹைப்போ வேதிக்கலவை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சில்வர் புரோமைட், சோடியம் தயோசல்ஃபேட், சோடியம் பாஸ்பேட், சில்வர் நைட்ரேட். ஆன்சர் சோடியம் தயோசல்ஃபேட். நெக்ஸ்ட்டு, மரகதம் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் கார்பன், சிலிக்கா, பெர்லியம், தங்கம். ஆன்சர் பெர்லியம். நெக்ஸ்ட்டு, இரத்த சோகை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் அயோடின், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு. அயோடின் குறைபாடாக இருந்துச்சுன்னா தைராய்டு வரும். கால்சியம் குறைபாடாக இருந்தால் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும். பொட்டாசியம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போக்ளோமியா, வயிற்றுப்போக்கு, வாமிட் இந்த மாதிரி. அதுவே இரும்பு கம்மியாக இருந்தால் தான் ரத்த சோகை வரும். ஸோ ஆன்சர் இரும்பு. நெக்ஸ்ட்டு, மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் அலுமினியம், காப்பர், சில்வர், இரும்பு. ஆன்சர் காப்பர். நெக்ஸ்ட்டு, சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் டயாலிசிஸ் சுத்திகரிப்பு முறையில் தொடர்புடைய நிகழ்வு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் விரவுதல். அடுத்தது உறிஞ்சுதல், சவ்வூடு பரவல், மின்முனை கவர்தல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ டயாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளூயிடு அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் டயாலிசிஸ். அதை கிட்னியே செஞ்சிடும். அது செய்யாதனால நான் எது செய்கிறாங்க அப்படின்னா சவ்வூடு பரவல் முறையில் இதை செய்கிறாங்க டயாலிசிஸ். நெக்ஸ்ட்டு, மான்ட்ரியல் நெறிமுறை எதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஓசோன் குறைப்பு, அணு ஆயுதம், கன்னி வெடி, கடல் படுகை. மான்ட்ரியல் நெறிமுறைன்னா என்னென்னா 1987 குளோபல் அக்ரிமெண்ட் போட்டது. எதை தொடர்பாக அப்படின்னா ஓசோன் குறைப்பு தொடர்பாக போட்டது தான் மான்ட்ரியல் நெறிமுறை. அடுத்த கொஸ்டின், தண்ணீரின் தூய்மையான வடிவம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் மழைநீர், கனநீர், குழாய் தண்ணீர், காய்ச்சி வடிகட்டிய நீர். ஆன்சர் மழைநீர். நெக்ஸ்ட்டு, நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவதில் சம்பந்தப்பட்ட பாக்டீரியா எதனுடைய வேர்களில் கண்டறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் புல், சிட்ரஸ் தாவரங்கள், வேப்பமரம்,
லெகுமினஸ் தாவரங்கள். ஆன்சர் வந்து லெகுமினஸ் தாவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.